அனைவருக்கும் வணக்கம். இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு சாராங்கிற யூடியூப் சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனலில் இருந்து அந்த மேடம் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு ஆன்லைன் கிளாஸை ஒரு 11 நாள் நடத்தின ஒரு கிளாஸை நான் ஒரு 77 வீடியோவாக பிரித்து இதில் ஒன் பை ஒன்னாக நான் போட்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி நான் பிரித்து தான் போட்டிருக்கிறேன். இது வந்து டெய்லி நைட்டு 9 மணிக்கு வீடியோ உங்களுக்கு புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு புரியும். அது இல்லைனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பேன். ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்துடும். இல்லை எனக்கு இது ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி என்னால் பார்க்க முடியாது, எனக்கு ஒட்டுக்கா வேணும் அப்படின்னாலும் பென்ட்ரைவ் வந்து தனியாக கிடைக்குது. 14.5 மணி நேரத்துக்கு பென்ட்ரைவு ஒரு தனியாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா மெசேஜ் அனுப்பி என்கிட்ட கேளுங்க. அதை எப்படி வாங்குறது பண்ணுறதுங்கிற விஷயத்தை நான் அதில் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எடுக்கிறதுனால தப்பு இல்ல. ஆனா எடுத்தாலும் நம்ம ஈஸ் அலவன்ஸ் அதுல சேர்த்துவோம். ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப இறக்கமா போடும்போது இந்த இடத்துல வந்து ஒரு லூஸ் வரும். சரிங்களா? இந்த பஸ்டுக்கும் இந்த வெயிஸ்டுக்கும் நடுவுல இந்த யோக் வைக்கிற இடத்துல இந்த இடத்துல லூஸ் வரும். அந்த லூஸை நீங்க கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பாடி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா வரும். இல்லாட்டினா அந்த அண்டர் பஸ்ட் கிட்ட பட்டி ஜாயின் பண்ற இடத்துல ஒரு சின்னதா ஒரு லூஸ் வரும். அவங்க லென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த பெண்டு ஸ்டிச் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டா இருக்கும். இல்ல நீங்க அளவு எடுத்தாலுமே அந்த அளவை வந்து நீங்க மார்க் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்க மேக்சிமம் வந்து டைட் ஃபிட்டிங்காவோ இல்ல இன்னர் யூஸ் பண்ணியோ அவங்க வந்து பிளவுஸ் போடுறது இல்ல இல்லைங்களா? இல்ல இன்னர் போட்டு கூட போடுறாங்க சில பேர். பட் ஆனா அந்த பிரஸ்ட் கொஞ்சம் சேக் ஆயிருக்கும் இல்லையா? அதான் இல்ல இப்ப அவங்களுக்கு எந்த இடத்துல பஸ்ட் கரெக்டா நிக்குதோ அந்த இடத்துல நீங்க பஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஓ ஓகே, தேங்க் யூ. சரிங்களா? இங்க மேல அப்பர் எடுத்துருவீங்க. இப்படி சாகிங்கா இருக்கு அப்படின்னா இங்க எந்த இடத்துல வருதோ அந்த ஹைட் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுதான் அவங்களுடைய மிடில் செஸ்ட் ரவுண்டுங்க. அப்ப வந்து ஃப்ரம் ஷோல்டர் டு அபெக்ஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி வரும் இல்லையா? இல்ல நீங்க மிடில் செஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க நாலா டிவைட் பண்ணீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். அபெக்ஸ் எடுத்தா அது தப்பா தான் வருங்க உங்களுக்கு. ஓ ஓகே 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 ஓகே, தேங்க் யூ. ஓகேங்க மேம். சொல்லுங்க மேம், இப்ப அந்த செஸ்ட் ரவுண்ட் கீழே சொன்னீங்கல்ல மேம், லோ நெக் வச்சாங்கன்னா அங்க வந்து லூஸ் வரும்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க. நான் ஒரு பிளவுஸ் ஆக்சுவலா இன்னைக்கு தச்சேன். லோ நெக் வச்சுதான் தச்சேன். ஃபிட்டிங் வைஸ் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு மிஸ்டேக் வரும்னு சொன்னீங்கல்ல, லூஸ் கொடுக்கும்னு. ஆமாங்க. செஸ்டுக்கு கீழே அந்த எனக்கு அந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல சொல்றீங்க? எஸ் அந்த இடம் தான் மேம். ஆமா, ஏன்னா இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஷேப் கொடுத்து இந்த யோக் மட்டும் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருக்க லோ நெக் வந்து இங்க டைட் ஆகுங்க. ஓகே மேம். சப்போஸ் நம்ம அது ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு லூஸ் வரும்போது நமக்கு இங்கேயும் ஃபிட்டிங் கரெக்டா வராது. இந்த ஏன்னா அது வந்து பாடியோட அமைப்பு அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா சடனா எல்லாருக்குமே வந்து இப்படி வி ஷேப்லயே வராதுங்க. ஒரு சிலருக்கு அந்த ஸ்லிம்மா வேஸ்ட் அந்த இது வரும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பா கேப் வரும். அதுக்கு வந்து ஒரு பெண்ட் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னாதான் அந்த பேக் நெக் வந்து நல்லா டைட்டாவும் பிடிக்கும். நமக்கு அந்த பட்டி சுருண்டு சுருண்டு மேல போகாம இருக்கும். இந்த இடம் லூஸ் வந்தா மேக்சிமம் பட்டி சுருண்டுக்குங்க. ஓகே. அப்ப ஒரு பெண்ட் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணணுங்களா? நீங்க நார்மலா 3 ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா அந்த யோக்கு கிட்ட மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு பெண்ட் ஸ்டிச் போடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டா பெண்ட் பண்ணி நீங்க தையல் போடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். மேக்சிமம் பேக் லென்த் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றது இல்லைங்க. நார்மலா இவ்வளவுதான் லென்த் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. சப்போஸ் நீங்க இவ்வளவு வைக்கிறீங்க அப்படின்னா தான் இந்த இடத்துல லூஸ் வரும். அப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு பெண்ட் ஸ்டிச் போட்டு தான் கரெக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். இப்ப நான் எடுத்த சாப்டர்ல எதுல வேணாலும் உங்களுக்கு டவுட் இருந்தா அதை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா டவுட்டோட நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அதை ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இது போலாங்க. ஏன்னா மேக்சிமம் அளவு எடுக்கிறது தான் நிறைய பேருக்கு. ஏன்னா நம்ம இப்ப இது ட்ரெஸ் ஃபார்ம் அப்படிங்கும் போது நான் 10 தடவை எடுத்தாலும் ஒரே அளவு எனக்கு கரெக்டா வந்துருங்க. ஆனா ஒரு பாடியில நம்ம அளவு எடுக்கும் போது ஒவ்வொரு தடவை எடுக்கும் போதும் அதுல வந்து ஒவ்வொரு வித்தியாசம் வரதான் செய்யும். ஆனா அந்த அளவுக்கு அக்யூரேட்டா நம்ம அதை கவனிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. நார்மலா நம்ம மேல ஒரு கான்பிடென்டோட நம்ம அளவு எடுத்து இது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா ஓகே தான். ரொம்ப டைட் பண்ணாம ரொம்ப லூஸ் பண்ணாம நார்மலா எடுத்தீங்க அப்படின்னாவே ஓகே தான். ஒரு 2-3 பேருக்கு நீங்க புதுசா தைக்கிறவங்களா இருந்தா 2-3 பேருக்கு நீங்க அளவு எடுக்கணும். எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு கரெக்டா வரும். ஹலோ மேம்.
சொல்லுங்க. இப்ப பெண்ட் ஸ்டிச் போடும்போதுங்க, ஆம்கோல்ல இருந்தே நம்ம கொண்டுட்டு வரணுமா? இல்ல யோக்கு கிட்ட இருந்து மட்டும் கொண்டு வந்தா போதுமாங்க மேம்? யோக்கு கிட்ட மட்டும் போதுங்க. யோக் மட்டும் தான் நமக்கு இந்த ஸ்கேல்லயே பாத்தீங்கன்னா, இப்படி நம்ம போடும்போது செஸ்ட் பெருசா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி வச்சு நம்ம போடுவோம். அதுவே பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா இருக்கிறவங்களுக்கு இப்படி வச்சு உள்ள தள்ளி போடுவோம். சரிங்களா? அப்ப நமக்கு எந்த இடத்துல லூஸ் வருதோ அந்த இடத்துல மட்டும் நீங்க பெண்ட் பண்ணா போதும். அது அந்த யோக்குக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மேல ஒரு 2 இன்ச்சுக்கு கீழ அந்த அளவுக்கு மட்டும் போட்டீங்கன்னா போதும். ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்ட் நீங்க மெஷர்மென்ட் எடுக்கும்போது, அதுல நம்ம என்ன மெஷர்மென்ட் எடுத்திருக்கிறோமோ, அதே அளவா நம்ம வச்சுப்போமா? இல்ல அதிலிருந்து கூட்டவோ, குறைக்கவோ ஏதாவது பண்ணணுமாங்க மேம்? இல்ல இப்போ நீங்க இப்ப வந்து நம்ம நார்மலா இப்ப நான் எடுக்கிற இது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வந்து மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகேங்க மேம். ஏன்னா உங்களுக்கு ஓகேங்க மேம். அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஓகேங்க மேம். பேசிக்கா நம்ம எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம், ஒரு பாடியில என்னென்ன அளவுகள் எங்கெங்க எடுத்திருக்கோம் அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஃபாலோ ஓகேங்க. பண்ணுங்க. உங்களுக்கு அதுல நம்ம அப்ளை பண்ணி கட் பண்ணும்போது அந்த டவுட் வரும்போது உங்களுக்கு அது தெளிவா நான் கிளியரா சொல்றேன். ஓகேங்க மேம். தேங்க்யூங்க மேம். ஓகே. ஹலோ மேம். நான் ஜெயஸ்ரீ பேசுறேன். எனக்கு ப்ராப்ளம் வந்து செல்ஃபா எடுக்கிறது தான். ஏன்னா எனக்கு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து குடுக்கறதுக்கு ஆளுங்க கிடையாது வீட்ல. அப்ப நான் செல்ஃபா தான் எடுத்தாகணும். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. ஒரு ஒரு டைம் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ½ இன்ச் அந்த மாதிரி வித்தியாசம் வருது. ஓகே. அது அந்த மாதிரி வரும்போது நீங்க இந்த செல்ஃபா மெஷர்மெண்ட் எடுக்கிற இந்த இது வந்து ஒண்ணு வாங்கிக்கோங்க ஆன்லைன்ல. சரிங்களா? இதை இப்படி எடுத்துக்கோங்க. இத வந்து இந்த இதுல லாக் பண்ணிட்டு இந்த பட்டன் அப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டைட் வேணுமோ அந்த டைட்ல வந்து இது நிக்குங்க. சரிங்களா? அந்த அளவு வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி டைட் பண்ற நேரம் இது நம்ம கையை விட்டுட்டோம்னா கூட அந்த அளவு கரெக்டா நிக்குங்க. சரிங்களா? அதே ஓகே, ஓகே. மாதிரி செஸ்ட் ரவுண்ட் வந்து பேக் வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. அது கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இதை இப்படி லாக் பண்ணிட்டு இதை வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா இது டைட் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் மிடில் செஸ்ட், ஆர்ம் ஹோல் எல்லாமே நீங்க ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப இது வந்து ஆன்லைன்ல இது கிடைக்குங்களா? ஆன்லைன்ல கிடைக்குங்க. ஏன்னா இது நம்ம நார்மல் இது எடுக்க முடியாது. ஏன்னா இதுல 2 இன்ச் உள்ள போய் தான் இருக்கும். இந்த கேப்புக்காக கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது ஓகே, நம்ம ஓகே. ரவுண்ட் பண்ணி நம்ம செல்ஃபா எடுக்கும்போது மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். நார்மலா இதுல ஓ பாத்தீங்கன்னா இதுல 2 இன்ச் உள்ள போயிருக்கும். அதனால நார்மல் மெஷர்மெண்ட் இதுல எடுக்க முடியாது. நம்ம செல்ஃபா எடுக்கிற ம். மெஷர்மெண்ட்டை மட்டும்தான் இதுல நம்ம எடுக்க முடியும். இது அந்த இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் பேர் உண்டா அதுக்கு? அதுக்கு பேர் என்ன? இது நான் பாக்குறேங்க. இது நான் வாங்கின லிங்க் இருந்தா நான் அந்த குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே மேம். தேங்க்யூ, தேங்க்யூ. மேம் ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க. ஷோல்டர் வந்து அகலமா இருக்கிறவங்களுக்கு யூனெக் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது மட்டும் எனக்கு இன்னொரு டைம் ரிப்ளை பண்ணிடுங்க. ஷோல்டர் வந்து அகலமா, அதாவது நான் ஷோல்டர் பத்தி நான் சொல்லுங்க. ஷோல்டர் வந்து நம்ம அளவு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது வந்து தனி. அவங்க ஓகேங்க மேம். யூனெக்கா வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த ஓகே. ஷோல்டர்னுடைய நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஷோல்டர் பாத்தீங்கன்னா அகலமா இருக்கும். இப்படி ஓகேங்க முன்னாடியும் மேம். க்ளோஸ் ஆகி தான் வரும். சரிங்களா? ஓகே. பின்னாடியும் அது க்ளோஸா தான் வரும் யூ ஷேப்ல. அது வந்து ஓகேங்க. ஒன்னா நம்ம கழுத்தினுடைய அகலத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும். எனக்கு குறுகலான கழுத்து வேணும் அப்படின்ட்டாவே நம்ம ஷோல்டர் வந்து பிராடா தான் வச்சாகணும். சரிங்களா? நமக்கு ஓகேங்க. பிராடா வேணும் சரி. நெக்கு, ஆனா ஷோல்டரும் பிராடா வேணும் அப்படின்னா அது வைக்க முடியாதுங்க. ஷோல்டர் பிராடா வந்துச்சுன்னா நமக்கு ஷோல்டர்னுடைய இந்த தைச்சதுக்கு அப்புறம் ஷோல்டர்னுடைய அளவு வந்து குறையும். ஓ அந்த ஷோல்டர் பகுதியில தான் நம்ம கழுத்தையும் ஷோல்டரையும் பிரிக்கிறோம். ஒன்னு அதிகப்படுத்தினா ம். ஒன்னு குறையும். அதுதான் ப்ரொசீஜர். அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். புரியுதுங்களா? நம்ம க்ளோஸ் நெக் வேணும்ட்டாவே ஷோல்டர் பிராடா வரும். ஓகேவான்னு தான் கேட்கணும். ஒரு சிலர் எனக்கு க்ளோஸ் நெக்கும் வேணும், ஷோல்டரும் இதா தின்னா வேணும் அப்படின்னாங்க. அப்படின்னா அது ரெண்டையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி தைக்க முடியாதுங்க. முடியாது. ஓகேங்க மேம். ஓகே. தேங்க்யூங்க மேம். டெய்ஸி நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு டவுட் கேளுங்க. மேம் நீங்க அந்த பைசெப், ஈஸ் அலவன்ஸ் அப்படிலாம் சொல்றீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அந்த டேர்ம்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட பிளவுஸ் மட்டும் தான் நான் ஓனா ஏதோ ஒரு பாணியில தச்சிட்டு இருந்தேன். அது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் பொழுது அது என்னன்ட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லுங்க மேம். ஓகே, ஓகே. தேங்க்யூ மேம். ஏன்னா நம்ம நார்மலா ரெகுலரா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எல்லா அளவுகளுமே நமக்கு தெரியும். நம்ம ப்ராப்பரா எடுத்துட்டு தான் இருக்கோம். அதாவது ஒரு அளவு பிளவுஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பாடியில எடுக்கிறதா இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் வந்து அளவு பிளவுஸ் வச்சுதான் எடுப்பாங்க. பாடியில எடுக்கிறது வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. எடுத்தா அது கரெக்டா வருமா,
இல்ல நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமா அப்படிங்கிற பயம் வந்து இருக்கும். ஆனா நம்ம ப்ராப்பரா அளவு எடுத்து நம்ம என்னென்ன ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தணும், சீம் அலவன்ஸ் சேர்த்தணும் அப்படிங்கறத நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா எவ்வளவு பெரிய உடம்பா இருந்தாலும் நம்ம அளவு எடுத்து தைக்கும் போது எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. ஏன்னா எல்லாருக்குமே, எனக்குமே ஆரம்பத்துல எல்லாம் இருந்த பயம்தான். ஏன்னா அளவு பிளவுஸ்ல எடுக்கும் போது நமக்கு வந்து தைரியமா நம்ம எடுப்போம். ஏன்னா அது ஆல்ரெடி இன்னொருத்தவங்க தைச்ச பிளவுஸ், அதுல என்னென்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம வச்சிருவோம். ஆனா பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு வர்ற பயம் என்னன்னா, டைரக்டா நம்ம பாடியில எடுத்துட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது தான். அதனால அந்த மாதிரி எல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு பாடியில அளவு எடுக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் நம்ம எடுக்க போறோம். அதாவது ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ப்ராப்பரா ஆட் பண்ண போறோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். அவங்க பாடி சைஸ் மட்டும்தான் வித்தியாசமா இருக்குமே ஒழிய மத்தபடி வேற எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. அதனால நீங்க தைரியமா புதுசா பாடி அளவே எடுத்ததில்லை அப்படிங்கிறவங்க நீங்க ஒரு 2-3 பேருக்காவது பிராக்டிஸ் பண்ணணும். அளவு எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை உங்க அளவுகள் வந்து எல்லாம் ஈவனா வருதா, ஒவ்வொரு தடவை எடுக்கும் போதும் ஒவ்வொரு அளவுகளா வருதா அப்படிங்கறது எல்லாமே நீங்க செக் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம அளவு எடுத்துட்டா போதாது, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்கிறது முதல் கொண்டு கரெக்டா பார்த்து புரிதலோட எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவெடுத்து தைக்கிறது தான் ஈஸியா இருக்குமே ஒழிய அளவு பிளவுஸ்ல எடுக்கிறது வந்து எப்பவுமே நம்ம ஒரு பிளவுஸ் எப்படி இருக்கோ அதே தான் நம்ம பண்ண போறோம். ஆனா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஃபிட்டிங் என்ன, பர்ஃபெக்ஷன் என்ன, ஃபினிஷிங் என்ன அப்படிங்கறத நம்ம கொடுக்க முடியும். அதனால மேக்சிமம் எல்லாருமே அளவு எடுத்து தைக்க கத்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு டெய்லரிங் ஃபீல்ட்ல இருக்கோம் அப்படின்னா புதுசா ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு நார்மலா ஒரு பாடி மெஷர்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம போட் நெக் வைக்கலாம், காலர் நெக் வைக்கலாம், ஹை நெக் வைக்கலாம், என்ன வேணாலும் டீப் நெக் வைக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். ஆனா ஒரு அளவு பிளவுஸ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு நானா இருந்தாலுமே இந்த ஷோல்டர் அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா, இந்த ஆம்ஹோல் அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் ஒரு பிளவுஸை நம்ம தைக்க முடியுமே ஒழிய பர்ஃபெக்ஷனா பண்ண முடியாது, கான்பிடென்டா பண்ண முடியாது. அதனால யாரோட பிளவுஸா இருந்தாலும் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அளவு பிளவுஸ கையில வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க செஸ்ட் ரவுண்டு, ஷோல்டர், மிடில் செஸ்ட் இந்த அளவு நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. ஆம்ஹோல் நான் எப்பவுமே என்னோட வீடியோஸ்ல சொல்றது இந்த 4 அளவுகள் தான். ஷோல்டர், ஆம்ஹோல், செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் இந்த 4மே ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்ணி வர்றது. அதனால அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. மத்தபடி உங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்டு லூஸ் டைட் வரலாம், இடுப்பு லூஸ் டைட் வரலாம். ஆனா ஃபிட்டிங் அப்படிங்கிறது இந்த 4 டிபெண்ட் பண்ணி தான் வரும். அதனால இந்த 4 மெஷர்மெண்ட் மட்டும் நீங்க எப்பவுமே ப்ராப்பரா கரெக்டா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே மேக்சிமம் வராது. ஏன்னா நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஷோல்டர் ஃபால் வருது, ஒரு நெக் லூஸ் வருது, இதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து தேவையில்லாம ரெட்டை வேலை. அதனால நம்ம தைக்கும் போதே அந்த தேவையான அளவுகளை அவங்க பாடியில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கிற பிளவுஸ்லயும் அதை வச்சு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸ்ல இப்படி இருக்கு, இது மாதிரி தைச்சா லூஸ் தான் வரும், அதனால இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே தியரியா இருக்கிறது தான். அதனால இது தியரியா இருக்கிறது ஃபுல்லாமே ஓரளவுக்கு நீங்க நோட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. அதனால தொடர்ந்து வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.